அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாக போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டு இருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதம் இருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். நவ கிரகங்களில் சுப கிரகமான குருவின் பார்வை பலத்தால் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள்கள் வாங்கும் யோகம் உண்டு. எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் இனிய சுப காரியங்களும் படிப்படியாக நடைபெறப் போகின்றது. நம்பிக்கைக்கு உரிய நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 9, 11
ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. எனவே ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும், இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடும், அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு, பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனை அகலும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதம் பிறப்பதற்கு முன்னதாகவே 7 சனி விலகிவிட்டது. எனவே எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரும், சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், மாலை கிடைக்காதவர்களுக்கு மாலை சூடும் வாய்ப்பு கிடைக்கும், பணிபுரிபவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. சனியின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும், பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். மேலும் சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி ஆதரவு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பங்கு சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மேலும் சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. பிள்ளைகளின் திருமண கனவுகள் நனவாக வழிபிறக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். அர்த்தாஷ்டம ராகுவாக இருப்பதால் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கிய தொல்லைகளும் உருவாகும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் சிலர் உங்களை விட்டு பிரிய நேரிடும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். முன்னேற்ற பாதையில் ஒரு சில குறுக்கீடுகள் வந்து சேரும். முகஸ்துதி பாடி பழகியவர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தொழில்ஸ்தானாதிபதி புதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. கௌரவம் அந்தஸ்து உயரும். கொடுக்கல் வாங்கல்களில் சரள நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறும் பொழுது பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாக வழிபிறக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் 7 சனி விலகிவிட்டதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். மே மாதம் முதல் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது. இடமாற்றம் வீடு மாற்றம் வரலாம். வெளிநாடு செல்லும் சூழ்நிலை அமையும். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். தற்காலிக பணிகள் நிரந்தர பணியாக மாறும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தை மாதம் திங்கட்கிழமை காலை வேளையில் ஸ்ரீ அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பின் நவக்கிரக கேதுவை பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.